என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கூட்டத்தில் நான் பேசினதே கிடையாது. ஒரு ஸ்டேடியத்தில் வரிசையாக அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அருமையான பொதுக்கூட்டம். நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை எங்கே பார்த்தேன்னா, கொடைக்கானலில் ஒரு பட்டிமன்றம் நடத்த கூட்டு போனாங்க. அந்த ஏரியா வந்து மன்னவனூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் மேடை கீழே இருந்துச்சு, ஆடியன்ஸ்லாம் மேலே உட்காந்துருந்தாங்க. ஆடியன்ஸ்லாம் மலையில் உட்காந்துருக்காங்க, மேடை வந்து பள்ளத்தில் இருந்துச்சு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்ட்டு மேலே அப்படியே பார்த்து பார்த்து பிச்சை எடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அப்படி ஒரு மேடை எனக்கு இங்கே இளைஞரணி தான் அமைச்சு கொடுத்துருக்கு. ஆடியன்ஸ்லாம் மேலே உயரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், பேச்சாளர்கள் கீழே அமர்ந்து. என்னுடைய பேச்சுக்கு முன்னால் அருமையான ஒரு கலைக்குழுவை நடத்தி, அந்த கலைக்குழு புத்தர் கலைக்குழுவை நடத்திய அன்பு சகோதரர் மணிமாறன், மகிழ்கினி. ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடிட்டாலே பயங்கர பந்தா பண்ணுவாங்க சில பாடகர்கள்லாம். கூடயே ஒரு 5-6 பேர் வருவேன், சுடுதண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 2 பேர். என்னன்னா, ஐயா ஒரு படத்தில் அந்த அம்மா பாடியிருக்குதுங்க. என்ன பாட்டுங்க? 2 வரி பாடியிருக்குதுங்க. 2 வரி பாடினவங்களே அவ்வளோ பந்தா பண்ணுவாங்க. ஆனால் கும்கிங்கிற படத்தில் அருமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாடலை பாடிய அந்த மகிழினி எவ்வளவு எளிமையாக நம்ம கலைக்குழுவில் வந்து பாடிட்டு போனாங்க அந்த சகோதரி. இதுதான் சமத்துவம். அவங்க பாடின பாட்டில் அற்புதமான பாட்டு அது. சொய் சொய் தடதட் சொய் சொய் பபபபப், கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான், அளவு தேவையில்லை அதுதான் காதல் மச்சான். நாம ஜோரா மண் மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான் அப்படின்னு ஒரு வரி வரும். கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான். இந்த இவ்வளோண்டு நெஞ்சத்தில் எவ்வளவு ஆசைகளை நம்ம தேக்கி வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கிற ஆசைகளை பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் முரசொலியில் அந்த இறுதி பக்கம் பார்த்தீங்கன்னா பாசறை பக்கம். நான் முரசொலியில் உள்ள இருக்கிற செய்திகளை கூட சில சமயம் அப்புறம் படிச்சுக்கலான்னு விட்டுருவேன். ஆனால் பாசறை பக்கத்தை முழுமையாக ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிறேன். அந்த பாசறை பக்கத்தை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புமிக்க எழுத்தாளர் அன்பு தோழர் நீரை மகேந்திரன் இங்கே வந்திருக்காரு. அதில் வந்து அவன் பித்தனா அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி கலைஞர் எழுதின வசனத்தை பற்றி அந்த பாசறை பக்கத்தில் வந்துச்சு. அதில் ஒரு அருமையான பாடல் வரும். கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி, கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததடி, எங்கள் குடும்பம் இங்கு ஏறெடுத்து நடந்ததடி அப்படின்னு சொல்லி, கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடின்னு உதயசூரியன்கிற வார்த்தையை அதில் கொண்டு வர முடியாது, அதுக்கு வந்து சென்சாரில் கட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடின்னு உதயசூரியனுடைய எஃபெக்டை அன்னைக்கு பாட்டில் எழுதினாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இளமையே அரசியல் பழகலாம் வா. யார் இந்த தலைப்பை எனக்கு தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. இளைஞர்களே அரசியல் பழகலாம் வா. மற்ற எல்லாத்தையும் நம்ம பழகலாம். அரசியல் பழகிறதுக்கு எந்த இடத்துலையும் ஒரு இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. சைக்கிள் பழகலாம், நீச்சல் பழகலாம், அதே மாதிரி டைப் ரைட்டிங் பழகலாம். வக்கீலுக்கு படித்தவங்க 2 வருஷம் ஜூனியராக வேலை செஞ்சு அவங்ககிட்ட தொழில் பழகலாம். டாக்டராக படித்தவங்க சீனியர் டாக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு தொழில் பழகலாம். ஆனால் அரசியல் பழகுவதற்கு வேற எந்த இடமும் கிடையாது. அரசியலை எப்படி பழகிறது? அதுவும் இளமையே அரசியல் பழகலாம் வா. இது எந்த இடத்துல நடக்குதுன்னா அறிவு திருவிழா. எத்தனையோ திருவிழாக்களை நம்ம பார்த்துருக்கோம். மாரியம்மன் திருவிழா இருக்கு, காளியம்மன் திருவிழா இருக்கு, பொங்கல் திருவிழா இருக்கு, தீபாவளி திருவிழா இருக்கு, சித்திரை திருவிழா இருக்கு. எத்தனை திருவிழாக்கள் இருந்தாலும் அறிவுக்கு ஒரு திருவிழா எடுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு இயக்கத்துக்கு இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். அது என்னையா அறிவு திருவிழா?
நீங்க வேற யாரை வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், பதில் சொல்லிடுவாங்க. தம்பி சொந்த வீடு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னா. வாடகை வீடா சொந்த வீடா? சொந்த வீடுங்க. பிள்ளைய எத்தனை? 2 பிள்ளைய இருக்கா? இருக்கு. சுகர் இருக்கா? இருக்குங்க. ப்ரெஷர் இருக்கா? இல்லைங்க, சுகர் மட்டும்தான். எவ்வளவு? 300 போகுங்க. நமக்கு 250 தாங்க அப்படின்னு என்னமோ பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவான். ஆனா அறிவு இருக்கான்னு மட்டும் ஒருத்தனை கேட்டுருங்க, எவ்வளவு கோபம் வரும் தெரியுங்களா? அறிவே இல்லாதவனை கேட்டா கூட அறிவு இருக்கான்னு கேட்டா, யாரை பார்த்து என்ன கேட்டான்? ஏன்டா என்னடா கேட்டேன்? வீடு இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்ன. சுகர் இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்ன. பிள்ளைங்க இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னா. அறிவு இருக்கான்னு மாதிரி கேட்டதுக்கு ஏன்டா கோபம் வருதுன்னா, அந்த அறிவு தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அடையாளம். எது என்றால், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அடையாளம் தான். ஒரு சின்ன விளக்கமாறு விற்கிற அம்மா கூட ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை எப்படி சொல்லும் தெரியுமா? விளக்கமாறு வித்துட்டு போகுது. எங்க ஊர்ல ஒரு அம்மா விளக்கமாறு விளக்கமாறு ஈச்ச விளக்கமாறு தென்னை விளக்கமாறுன்னு வித்துட்டு போகுது. வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா அந்த அம்மாவை கேவலப்படுத்துறதுக்காக, ஏன் விளக்கமாறு இங்க வா, ஏன் விளக்கமாறு இங்க வா அப்படின்னு கூப்பிடுது. என்னைய விளக்கமாறுன்னு அவ கூப்பிட்டாலே அவளுக்கு எப்படி நம்ம பாடம் கற்பிக்கிறதுன்னு இந்த விளக்கமாறு விற்கிற அம்மா சொல்லுது. ஒன்னொன்னு எவ்வளவுன்னு விலை சொல்லு அப்படின்னா, அந்த அம்மா தென்னை விளக்கமாறு எடுத்துக்கிட்டு இதுல வாங்கிக்கிறியா இல்லை இதுல வாங்கிக்கிறியான்னு கேட்டுச்சு. ஐயோ, இவளை விளக்கமாறுன்னு நம்ம கூப்பிட்டதுக்கு இப்படி ஒரு பதிலடி கொடுத்துட்டாளேன்னு. அதே மாதிரி ஆட்டுக்கறி கடையில் போய் மூளை இருக்கான்னு கேளுங்களேன், டென்ஷன் ஆயிடுவார். அதே ஆட்டுக்கறி கடைக்கார அறிவுள்ளவராக இருந்தால் என்ன பதில் சொல்லுவார்னா, இவ்வளவு நேரம் வந்தவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு தம்பி, உங்களுக்கு இல்லை அப்படிம்பாரு. ஐயோ, மூளை இருக்கான்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டானே. எந்த இடத்தில் அறிவு வேலை செய்கிறதோ அந்த இடத்தில் தான் மனிதன் முழுமை அடைகிறான். ஒரு தடவை அக்பர் தன்னுடைய பேரரசர் அக்பர் தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறார். அப்ப போறப்ப ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே போறாங்க. ஒரு மனிதனை பாதுகாக்கும் ஆயுதத்துல எது சிறந்த ஆயுதம் அப்படின்னா, ஒருத்தன் ஈட்டிங்கிறான், இன்னொருத்தன் கத்திங்கிறான், இன்னொருத்தன் வீடுங்கிறான், இன்னொருத்தன் செல்வம்ங்கிறான், இன்னொருத்தன் தங்கம்ங்கிறான் அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட இருந்த பீர்பால் சொல்றாரு, ஆபத்து வரும்போது உங்களை பாதுகாப்பது இது எதுவுமே இல்லை, அறிவு தான்ங்கிறார். அறிவு எப்படா பாதுகாக்க? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கானியே அப்படின்னு பீர்பாலை திட்டுறாரு அக்பர். அந்த நேரத்தில் ஒருத்தன் ஒடியாடுறான், மன்னரே மன்னரே, ஒரு யானைக்கு மதம் பிடித்து ஒரு யானை ஓடி வந்து கொண்டிருக்கிறது. உடனே அக்பர் வாளை எடுத்து அந்த யானையை நான் குத்த போறேங்கிறாரு. ஒரு 20 பேர் கத்தி எடுத்துட்டு, ஆமாம் அரசரே, வாளோடு யானையுடன் போராடுவோம் அப்படின்னா, 20 பேர் கத்தியை வச்சுட்டு ஒரு யானையை மடக்க முடியுமா? மூடுங்கடா கத்திய அப்படிங்கிறாரு. இன்னொருத்தன் ஈட்டி எடுத்துட்டு ஓடுறான், யானையை நான் எப்படியாவது குத்திடுவேன்னு. யானை வர்ற ஸ்பீடுக்கு அந்த ஈட்டிக்கு எந்த மூளை? பீர்பால் அப்படியே யோசித்தாரு. ஒரு சின்ன பூனைக்குட்டிய ஓரத்தில் கிடந்ததை எடுத்து யானையோட முதுகுல தூக்கி போட்டார். அந்த பூனைக்குட்டி சின்ன அந்த கூரிய நகங்கள்ல யானையோட முதுக பிராண்ட ஆரம்பிச்சிருச்சு. யானைக்கு அப்படியே அப்படியே சிலிர்த்து அந்த பூனையை எப்படியாவது தூக்கி எறியம்னு நினைக்குது. தும்பிக்கை போக மாட்டேங்குது நடுமுதுகுக்கு. உடனே அந்த யானையோட கவனம் பூரா பூனைக்கு போயிடுச்சு. பூனை ஜங்குன்னு கீழே குதிச்சிச்சு. யானை பூனையை துரட்டிட்டு போச்சு. அக்பர் அந்த போர் வீரர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். அப்பொழுதுதான் பீர்பால் சொன்னான், உங்களுடைய ஆயுதங்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் விட ஆபத்து வரும்போது உங்களை பாதுகாப்பது உங்களுடைய அறிவு தான். அதனால அறிவை ஆயுதமாக கொள்ளுங்கள் சொன்னார். இதை நான் சொல்ல, சாக்ரட்டிஸ் யாரை கூப்பிட்டார் தெரியுமா? இளைஞர்களை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய வசனம், ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களை, ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால்
தீட்டிய வாளில் துணைப்படுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது வீரர்களே, இதோ நான் தரும் அறிவாயுதத்தை ஏந்திக் கொள்ளுங்கள். அறிவாயுதம். சாக்ரட்டிஸ கோர்ட்ல நிப்பாட்டிருக்காங்க. சாக்ரட்டிஸ் என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், சாக்ரட்டிஸ் இளைஞர்களை கெடுக்கிறார். அதுக்கு தலைவர் வசனம் எழுதியிருப்பார் பாருங்க. சிவாஜி கணேசன் பேசினா என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் வசனம் எழுதன. அப்படி வசனம். நான் இளைஞர்களை கெடுக்கிறேனா? நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா? இல்லை வாலிபருக்கு வலை வீசும் விளை மாதா? ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்? அப்படிம்பாரு. சாக்ரட்டிஸனுடைய வசனத்தில் ஏதென்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே, இதோ நான் அறிவாயுதத்தை தருகிறேன் என்று சொன்னார். உன்னையே நீ எண்ணிப்பார் என்று சாக்ரட்டிஸ் இளைஞர்களை அழைத்தார். பாரதியார் யாரை கூப்பிட்டாரு? ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வான்னார். பாரதிதாசன் சிங்க இளைஞனே, சுடர்முகம் தூக்கு, விழி எழு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவுன்னு பாரதிதாசன் இளைஞர்களை கூப்பிட்டார். இளமை பருவம் எப்ப வரும்? இளமை பருவம்னா என்ன? முதல்ல அது எப்படிப்பட்ட ஏஜ்? சின்ன பையனா இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா கண்ட்ரோல்ல இருப்பான். அவங்க அப்பா சொன்னதுக்கெல்லாம் கேட்பான். டேய் இங்க வாடா. அப்பா சரிப்பா. பிச்சு புடுவேன். படிடா. படிக்கிறப்பா. அப்பா 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 பத்தி உனக்கு தெரியுமா? அப்பா உட்கார்ற. அவங்க அப்பா நினைச்சிட்டு இருப்பாரு, மகன் என் கண்ட்ரோல்ல எப்படி இருக்கான் பாரு. புள்ளன்னா இப்படி வளர்க்கணும்டா. சுண்டி விட்டா ஓட்டியாருவான். பார்த்துக்க. எவ்வளவு நாளைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 16 வயசு, 15, 16 நெருங்குறப்ப முகத்துல லேச மீச வளரும், குரல் உடையும். பார்த்துருக்கீங்களா? பயலுக்கு பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுகளுக்கு விழாவெல்லாம் நடத்துவாங்க, பூப்புனித நீராட்டு விழா. ஆம்பளை பயலுக்கு வயசுக்கு வர்றதுக்கு யாருக்காவது ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கானா இது வரைக்கும்? எனக்கு நடத்தினதில்லை, அக்ரி கணேசனுக்கு நடத்தினதில்லை, ராஜண்ணே உங்களுக்கு நடத்தியிருக்காங்களா? யாருக்குமே நடத்தினதில்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு நடத்துவாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளைகளும் வயசுக்கு வருவேன். எப்படி தெரியும்னா, அந்த குரல் உடையிறத வச்சு. சின்ன வயசு வரைக்கும் அப்பா 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 அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவன் அப்பா அப்படின்னா, அதுதான் உங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. மகன் ஒரு லெவலை தாண்டான், இனிமே நீ ஒழுங்காடுறான்னு அர்த்தம். இது தெரியாம சில அப்பனுங்க அந்த ஏஜ்ல இருக்க பயல்களை கூப்பிட்டு, டேய் ஓட்டா கிடா போயிட்டு வர்ற அப்படிம்பாரு. அப்ப அதான் வர்றோம்ல பெண்ண அப்படிமா. டே அப்பாடா, தெரியும் அம்மா சொன்னச்சு நீ தான் அப்பான்னு. அப்பாட்ட இப்படிதான் பேசுறதா? வாயில தானே பேசுறேன், வேற எதுல பேசுறது அப்படின்னா. அதுதான் இளமை பருவம். எல்லாமே உணர்வுகள், எல்லா உணர்வுகளும் அதிகமா இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா, ஆஹா யாராது சூப்பர் மாப்பிள்ள, இது ஒய்ஃபா வந்துச்சுன்னா இப்படி இருக்கான் அப்படின்னு நினைப்பான். டக்குன்னு அதை விட அழகான ஒரு பொண்ணு வரும், அது வேணாம், இது அதை விட நல்லா இருக்கே, இது ஒய்ஃபா இருந்தா அப்படியே பார்க்க பரபரப்பா இருப்பான். அந்த நேரத்துல எல்லாம் அட்வைஸ்லாம் பண்ணோம்னா அந்த பண்ணவனை மானத்தை வாங்கிடுவேன். நான்லாம் தம்பி 1975 நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு போனேன். இதைத்தானே சொல்ல வர்ற. உன் காலத்தில் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி இல்லை, இலவச பஸ் மாணவர்களுக்கு கொடுக்கல, அதனால நீ நடந்து போன. இன்னைக்கு என் தலைவருடைய ஆட்சியில் இலவச பஸ் பாஸ் இருக்கு, அதனால நான் பஸ்ஸில் போறேன். போ நிறுத்து அப்படின்னா. அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் தான் தொங்கிட்டு போவான். உள்ள இருந்து ஒரு பெரியவர், ஏன்டா அப்படி படிக்கட்டில் தொங்குறீங்க அப்படிம்பாரு. பெருச நீ வந்து தொங்குறியா, வா ஏன்டா டே உருப்பிடுவீங்களாடா அப்படிம்பாரு. இப்படி இருக்கிற ஒரு இளமை பருவத்தில் ஒரு மனிதனுக்கு அரசியல்ல ஈடுபடணும்னு எப்படி அந்த உணர்வு எப்படி வரும், எந்த அரசியலை அவனை தேர்ந்தெடுக்கணும்,
அதுதான் இன்னைக்கு எனக்கு தலைப்பு. தந்தை பெரியார் அவர் இளமை பருவத்தில் எப்படி இருந்தார்னா, அவங்க அப்பா வெங்கடப்ப நாயக்கர் ஒரு பெரிய மளிகை கடை மண்டி வச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவருடைய இளமை பருவத்தில் அன்னைக்கு கோயில்ல எல்லாம் மிகப்பெரிய பிரசங்கங்கள் நடக்கும். அப்ப கந்த புராணத்தை பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு மேடையில. முருகன் தன்னுடைய தந்தையாரிடம் கோபித்துக் கொண்டு மயிலின் முதுகில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தான் அப்படின்னா பெரியார் பயலெல்லாம் கூப்பிட்டு, மயில் மேல உட்கார்ந்து ஒருத்தர் வந்திருக்காரு, உலகம் முழுவதும் மயிலில் உட்கார்ந்து போயிருக்காரு, அந்த மயிலுக்கு முதுகு வலிக்காதாடா? கேட்டது யாரு? தந்தை பெரியார். அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பகுத்தறிவு. அன்று தொடங்கிய தந்தை பெரியாரின் சிந்தனை 92 வயது வரைக்கும் மூத்திரப்பையை கட்டி கொண்டு இந்த சமுதாயத்திற்காக அரும்பாடுபட்ட தந்தை பெரியாருடைய அந்த வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம். அவரு கூட பாருங்க, கல்யாணம் ஆகி வாழ்க்கையை வெறுத்து காசிக்கு போலான்ட்டு கிளம்பிட்டார் பெரியார். சாமியாரா போலாம்ட்டு தாடி கீடி வச்சுக்கிட்டு காசியில போய் சோத்துக்கு இல்லாம பாடா பட்டுத்தனைக்கு காதல கடுக்கான் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒருத்தட்ட கொடுத்துட்டு சும்மாவே போய் வேதனைப்பட்டு அங்க வாழ முடியாம சாமியார் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லடா வாடா அப்படின்ட்டு திரும்பி திரும்ப ஈரோட்டில் அவங்க அப்பா அந்த கடையை பார்த்துக்கடான்னு சொன்ன நேரத்தில் ஈரோட்டில் இருக்கிற ஒரு கோயிலுடைய நிர்வாகத்தை பெரியார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இளமை பருவத்தில். இவன் தான் கடவுளே இல்லைன்ட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கானே, இவன் தலைமையில கோயிலை ஒப்படைக்கிறீங்களே அப்படின்னு பெரியார் அந்த கோயிலினுடைய பொறுப்பை அந்த இளமை பருவத்தில் ஏற்றுக்கிட்டு அந்த கோயிலுக்கு இருந்த 45,000 ரூபாய் கடனை அடைத்து அந்த கோயிலுக்கு மேலும் 50,000 ரூபாய் வருமானம். அன்னைக்கு 50,000ங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. அந்த கோயிலை புதுப்பித்து 50,000 வருமானத்தை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்தி தந்தவர் அன்னைக்கு இருந்த தந்தை பெரியார். அந்த மனித நேயம்தான் தந்தை பெரியாரை இளமையிலே அரசியலில் அவரை உருவாக்கி தந்தது. இந்த இளமை பருவம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். அந்த நேரத்தில் தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார். நமது ஜாதியை சேர்ந்த இளைஞர்களே ஓடி வாருங்கள், நமது ஜாதியை நாம் முன்னேற்றாமல் நாம் விடுவோமா, இந்த கலர் கயிறை கட்டிக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு ஜாதி சங்க தலைவர் கூப்பிடுறார். உடனே ஒரு இளைஞன் சிந்திக்கிறான், நம்ம கம்யூனிட்டியை எப்படியாவது டெவலப் பண்ணணும் மாப்பிள்ள வாடா அப்படின்னு ஜாதி சங்க தலைவர்களுடைய அழைப்பு, மத அழைப்பு, இந்துக்களே ஒன்று சேருங்கள், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இடையில இயேசு அழைக்கிறார், வேற இயேசு அழைக்கிறார், வாருங்கள் இயேசுனுடைய மீட்பை நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அவரு ஒரு அழைப்பு. இஸ்லாமியர்களே வாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வாருங்கள் அப்படின்னு மத தலைவர்கள் மதத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். ஜாதி சங்க தலைவர்கள் ஜாதியை நோக்கி அழைக்கின்றார்கள். இவர்களுக்கு மத்தியில் மனிதனாக ஒன்று சேருங்கள் என்று எந்த தலைவன் அழைக்கின்றானோ அந்த அழைப்பை தான் இன்னைக்கு இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அழைத்த ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு அடுத்து பேரறிஞர் அண்ணா. 75 ஆண்டு காலம் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வெற்றி பெற்றிருக்கிறது. அண்ணா ஆட்சி அமைத்த பொழுது அண்ணாவிடம் கேட்கிறாங்க, உங்கள் கட்சி வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? ஒரே வார்த்தையில் அண்ணா சொன்னார், வாய்மை அப்படின்னார். வாய்மையா? ஆமா, ரெண்டா பிரிச்சு பாருங்க. வாய் மை. வாய் என்பது பேச்சு, மை என்பது எழுத்து. வாய் என்ற மேடை பேச்சாலும் மை என்ற எழுத்தாலும் கட்டப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணா அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு மேடை பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமே அண்ணா தானையா. அண்ணா பேசும் பொழுது பொடி போட்டுக்கிட்டே பேசுவார். அண்ணா பேசுறப்ப அந்த பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்க கூடாது என்று மேடையில் பேசிய பேரறிஞர் அண்ணா. இப்ப நான் அண்ணா பேசும்போது பொடி போடுற மாதிரி காட்டுறேன், எப்ப போட்டார்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இங்க இருக்கிற இளைஞர்கள் ஒரு டெஸ்ட். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாவை வேண்டும், என்றே சிந்தனையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம்.
பட்ட பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா? புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக அப்படின்னு சொல்லி எப்போ போட்டாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? பாக்கெட்லேருந்து பொடி மட்டையை எடுத்து அதை பிரித்து அதுக்குள்ளேருந்து பொடியை எடுத்து இந்த விரல் கேப்பில் வச்சு அதை அப்படியே உறிஞ்சிட்டு பேசுவார். தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, அண்ணா இன்னும் 1 மணி நேரம் பேசுவார்ரா, பொடி போட்டார்றான்ட்டு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேடைகளிலே முழங்கிய அந்த மேடை பேச்சு. அண்ணா ஒரு தடவை பேசுறதுக்கு மேடைக்கு போறார். அண்ணாவுக்கு முன்னாடி நாவலர் நெடுஞ்செழியன் பேசிட்டு இருக்கார். அப்பெல்லாம் மைக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் மைக்கு கிடையாது. மேலே பந்தல்ல இருந்து ஒரு கயித்துல தொங்கிட்டு இருக்கும் ஒரு குண்டு மைக்கு, அப்படி தொங்க விட்டாங்க. நெடுஞ்செழியன் ஒரு 6 அடி உயரம் இருப்பார், நாவலர் நெடுஞ்செழியன். அவருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தொங்க விட்டாங்க. அடுத்து அண்ணா போறார். அண்ணா போய் நிற்கிறாரு, மைக்கு இங்க இருக்கு. என்னடா அது, நான் எப்படி தவ்வி தவ்வியா பேச முடியும்? மைக்கை இறக்குங்கடான்னா பந்தல்ல ஒரு 5 பேர் ஏறி இறக்கணும். அண்ணா சொன்னார், அதை இறக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும், ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு. பக்கத்து வீடுகளில் அன்னைக்கு பெண்கள் சமையல் செய்யறதுக்காக பயன்படுத்தப்படுற கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து வரிசை அடுக்கி ஒரு கயித்துல கட்டி அண்ணாவை தூக்கி அந்த பலகை மேலே நிப்பாட்டி மைக்குக்கு நேராக நிப்பாட்டி பேசுங்கண்ணான்னு சொன்னோன்னே அண்ணா சொன்னார், தொண்டர்களால் வளர்க்கப்பட்டவன் நான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டுன்ட்டு அந்த பலகையில் நின்னொன்னு அண்ணா சொன்ன வாக்கியம். அப்படி மேடையிலே பேசி பேசி வளர்ந்த ஒரு இயக்கம். அதுபோல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வசனங்கள் திரைப்படங்களிலே ஏற்படுத்திய மாறுதல்கள். இந்த இளைஞர்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட அரசியலை நோக்கி நம்ம செல்ல வேண்டியிருக்கு? இளமை பருவத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய தத்துவ ஞானிகளாகவும் அரசியல் மேதைகளாகவும் இருந்தவர்கள் இளமை பருவத்தில் எப்படி இருந்தார்கள்? இந்தியன் நேஷனல் ஆர்மி என்பதை உருவாக்கிய சுபாஷ் சந்திரபோஸ், அவர் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு கோர்ஸை படிச்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு ஆங்கிலேய அதிகாரி தன்னுடைய பக்கத்தில் இருக்க நண்பனை கன்னத்தில் சப்புன்னு அறையிறான். சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆத்திரம் வருது, எப்படா அந்த ஆங்கிலேய அதிகாரி அவனை அறையலாம் அப்படின்ட்டு ஒரு 10 மாணவர்களை சேர்த்துக்கிட்டு வெளியில் நின்று அந்த அதிகாரி மன்னிப்பு கேட்கணும்னு அன்னைக்கு தொடங்கினார் போராட்டம். இந்த போராடும் ஆற்றலை பார்த்து உடனடியாக மாணவர்களின் தலைவராக சுபாஷ் சந்திரபோஸை நியமித்தாங்க. அந்த மாணவர் தலைவராக மாறியவர் தான் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்த சுபாஷ் சந்திரபோஸுக்கு அந்த இளமை பருவத்தில் ஏற்பட்ட அந்த சிந்தனை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் ஊருக்கு கிருபானந்த வாரியார் பேச வந்திருக்காரு. அப்ப கிருபானந்த வாரியார் சொல்றாரு, எப்படி பேசுவாரு கிருபானந்த வாரியார்னு உங்களுக்கே தெரியும். முருகனின் தனி பெருங்கருணையினாலே அடிபெறும் முருகனின் அடிதொழின்று என் அப்பன் ஞான பண்டிதன் முருகனுடைய அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அவர் எப்பயுமே அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பேச்சில் அப்படியே இணைச்சிருவார். அப்போ ஒரு நாள் கேட்கிறாரு கூட்டத்தில் இருக்கவன்ட்ட, முருகனுடைய அப்பா யாரா அப்படின்னு கேட்கிறாரு. முன்னால் இருக்காரு, சின்ன பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தன் அன்னைக்கு தான் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கான், சிவாஜின்ட்டான். பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்து மண்டலை தட்டி, டேய் முருகனுடைய அப்பாவா சிவாஜி, குடும்ப மானத்தையே வாங்கிட்டியடா, பிரபுவோட அப்பா தான்டா சிவாஜி, ஏண்டா அப்படின்னு அடிக்க போறாரு. வாரியார் சொல்றாரு, அவனை அடிக்காதீங்க, அவன் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கான், முருகனுடைய அப்பா பேரு சிவாஜி தான் இருக்கார். நேருவை நேருஜின்னு சொல்றோம், காந்தியை காந்திஜின்னு சொல்றோம், முருகனுடைய அப்பா பேரு சிவா, அவன் ஜி சேர்த்து சிவாஜின்ட்டான், கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கான். அவனை காப்பாத்திட்டார். அந்த கிருபானந்த வாரியார் பேசும்போது சொல்லியிருக்காரு, புலால் உணவை சாப்பிடுவது உடலுக்கு நல்லதல்ல, தாவர உணவு தான் சிறந்தது. ஏனென்றால் ஒரு உயிரை கொலை செய்தால்தான் புலால் உணவு கிடைக்கும்.
ஆனால் தாவரத்தை கொலை செய்யாமலே காய்களை பறிக்கலாம், சாப்பிடலாம், அந்த தாவரம் உயிரோடு இருக்கும்னார். அப்போ ஒரு சின்ன பையன் கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு கேள்வி கேட்கிறான், கடலை செடியை முழுசா புடுங்குனா தானே கடலையை நம்ம சாப்பிட முடியும், அப்ப அந்த கடலை தாவரம் செத்துதானே போகும்னு. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த வயசுல அந்த கேள்வி கேட்டிருக்கார். இதை கிருபானந்த வாரியார் அவர் முதலமைச்சரான பிறகு நடந்த பாராட்டு விழாவில் கிருபானந்த வாரியார் இந்த சம்பவத்தை மேடையில் சொன்னார். இளமை பருவத்தில் ஒரு கட்சியில் சேர்ந்து அரசியல் செய்வது அரசியல் அல்ல. சிந்தனையில் யார் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அரசியலுக்கு தகுதியானவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திருவள்ளுவர் இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. ஒரு 10 ஆண்டுகள் இந்த வள்ளுவர் கோட்டம் எங்கிருந்தது என்று கூட அடையாளம் தெரியாமல் இருந்த இந்த வள்ளுவர் கோட்டத்தை இன்று உலகமே புகழ்கின்ற அருமையான இடமாக மாற்றி காட்டிய நமது தமிழக முதல்வருக்கு எல்லாரும் பலத்த கரவொலி எழுப்பி இந்த வள்ளுவருக்கு அவர் சேர்த்த பெருமைக்கு நன்றி கடன் படணும். அந்த வள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார், பெரியாரை துணை கோடல். அன்னைக்கே வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு பெரியார்னு ஒருத்தர் வருவார் போல இருக்கு, அவர்தாயா அந்த நாட்டை காப்பாற்றுவார்னு அன்னைக்கே வள்ளுவருக்கு தெரிஞ்சதுனாலதான் ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு, பெரியாரை துணை கோடல். அதுல என்ன எழுதியிருக்காரு, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். தனக்கு ஆலோசனை சொல்வதற்கு 5-6 பெரியவர்கள் அருகில் இல்லை என்றால் ஒருவன் யாரையும் கெடுப்பதற்கு அவனை செய்ய வேண்டியதில்லை, அவனே கெட்டு போயிடுவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட குரூப்பு தான். நல்ல தலைவர்கள், நல்ல பெரியார்கள் வழிகாட்டுதல் இல்லாம, எந்த அடித்தளமும் இல்லாமல் சில அரசியல் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கை நீட்டி பேசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் சொன்னார் எங்கள் இளைஞரணி செயலாளர். நேற்று அருமையான தனது பேச்சிலே சொன்னார், அட்டையில் செய்யப்பட்ட செட்டிங்ஸ் கையில தட்டி விட்டா இருக்கிற இடம் தெரியாம போயிடும், காற்றில் காத்தடிச்சா கூட அதெல்லாம் காணா போயிரும் சொன்னார். நம்மெல்லாம் தமிழருடைய பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு, யாராவது ஒருத்தர் செத்தா போய் அங்க போய் மாலை போட்டு, தம்பி கவலைப்படாத தம்பி, அப்பா இறந்துட்டாரு. உலகத்துல யாராவது ஒருத்தன் இந்த டெட் பாடியை என் வீட்டுக்கு கொண்டு வாடா, நான் அங்க மரல் வரையன் செலுத்துறேன்னு சொன்னா, உலகத்துல இது மாதிரி ஒரு பைத்தியக்காரனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? டெட் பாடியை என் வீட்டுக்கு கொண்டு வா. சினிமாவில் கூட ஒரு கதாநாயகி பாதிக்கப்பட்டு அவளை சேலையை உருகிட்டு இருப்பான் வில்லன், உன்னை நான் என்ன செய்கிறேன் பார். அந்த நேரத்தில் கூட கதாநாயகன் பக்கத்தில் தான் சட்டையை கழட்டி அந்த கதாநாயகி மேலே போடுவான். அப்படியே அந்த பிள்ளைய பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வாடா, நான் என்னுடைய கோட்டை கழட்டி வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் 4 செவத்துக்குள்ளே மாட்டி விடுறேன்னா, இது என்ன தமிழருடைய பண்பாடா? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா, தன்னை சார்ந்தவர்களை உயர்த்தி அவர்களை தன்னை விட அறிவாளிகளாக மாற்ற வைத்து பார்ப்பவன் தான் சிறந்த தலைவன். எந்த தலைவன் தொண்டர்களை சிந்திக்க வைக்கணும், செயலாற்ற வைக்கணும், அந்த சிந்தனையும் செயலும் ஒன்றுபடுத்தி தன்னைத்தானே அவன் உருவாக்கி தலைவனாவதை அந்த தலைவனன் பார்த்து ரசிக்கணும். அதுதான் தலைவன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி பராசக்தி என்ற ஒரு திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் நடித்த தம்பி சிவகார்த்திகேயன் அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வந்தார். என்ன பேசினார் தெரியுமா? அவ்வளோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவரை பார்த்தோன்னா கத்தி குமிக்கிறான். விட்டுருந்தா அவ்வளவு பேர் இறங்கி ஒட்டியாந்து அவர் கூட செல்ஃபி எடுத்து அவர் அப்படியே மேடைக்கு போய் என்ன பேசினார்னு பாருங்க. ஆஹா ஓஹா ரசிகர்களே, மாணவர்களே, உங்களை பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யல. ஒரே ஒரு கருத்து சொன்னார், நான் ஒரு திரைப்பட நடிகர், என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த அருமையான ரசனைக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனா சினிமா உலகங்கிறது
போட்டிகள் நிறைந்தது. இன்னைக்கு என்னையை கொண்டாடுவாங்க, நாளைக்கு என்னையை விட்டுட்டு வேற ஒருத்தரை கூட கொண்டாடிடுவாங்க. திரைப்பட உலகில் நான் நிரந்தரமாக கதாநாயகனாக ஸ்டாராக இருப்பனா இருக்க மாட்டேனான்னு தெரியாது. ஆனால் என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, MBA BE என்ற 2 டிகிரி இருக்கு. அதை வச்சு நான் படிச்சுக்குவேன். அதனால நீங்க படிங்க மாணவர்களேன்ட்டு தன்னை ரசித்த அந்த ரசிகர்களுக்கு நல்ல சிந்தனையை, நல்ல செயலாற்றலை எந்த தலைவன் ஒரு கலைஞன் சொல்றானோ அவன் தான் உண்மையான தலைவன். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில அரசியல், வெறுப்பு அரசியல்ங்கிறதை இன்னைக்கு இளைஞர்கள் கையில எடுக்கவே கூடாது. மிகப்பெரிய அரசியல் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக பேசியிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் எதிரெதிர் அரசியல் துருவங்களாக இருந்தவர்கள். ஆனா ஒரு தடவை ஒரு மேடையில் ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு, அதிமுக மேடையில். அப்ப நமது கலைஞர் அவர்களை பேர் சொல்லி இந்த கருணாநிதி அந்த கருணாநிதின்னு பேசியிருக்காரு. நடுவில் உட்கார்ந்திருந்த எம்ஜிஆர், பேச்சை நிறுத்து, கலைஞர்னு சொல்லு அல்லது தலைவர்னு சொல்லு, கருணாநிதி என்ற பேரை நானே உச்சரிக்க மாட்டேன், சொல்லாத. திரும்ப பேசியிருக்காரு. மைக் ஆஃப் பண்ணிடுவேன், முதல்ல நிறுத்துறியா இல்லையான்ட்டு அந்த தலைவன் கருணாநிதி என்ற பெயரை ஒரு தொண்டன் உச்சரித்தான் என்பதற்காக அரசியல் நாகரிகம் கருதி அந்த பேச்சாளரை நிறுத்த சொன்னவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ற அரசியல் நாகரிகம் உள்ள ஒரு தலைவர். நான் சட்டமன்றத்துக்கு போயிருந்தேன். எங்களுடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அந்த கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளிக்கிற அந்த நிகழ்ச்சி, அந்த அவருடைய பேச்சை கேட்க சட்டமன்றத்துக்கு போயிருந்தேன். நான் முதல்ல சந்தித்தது ஓ பன்னீர்செல்வம். என்னை பார்த்தோன்னு, லியோனின்னே வானே, நல்லா இருக்கியானே, நாங்கள்லாம் உங்கள் ரசிகர்னே, அண்ணே நீ வானே சட்டமன்றத்துக்கு வானே, நீலாம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னே அப்படின்னாரு. நீ சொல்கிறனே, அது நான் என் கையில் இல்லைண்ணே, எங்கள் தலைவர் பார்த்து ஏதாவது கொடுத்தா நான் வருவேனே, பார்த்துக்கலாம்ண்ணே, அது எனக்கு முக்கியம் இல்லைண்ணே, இந்த கட்சிக்காக சாக வரைக்கும் பேசிக்கொண்டே உழைக்கிறேன் பார்த்தீங்களா, கொள்கை பரப்பு செயலாளர், அது ஒன்று போதும்னே அப்படின்னு. இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டாங்களேப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன், என் தம்பிடா லியோனி, டே லியோனிக்கு சுண்டல் குடுறா, டே பால் குடுறா, டீயை குடுறா அப்படின்னு உட்காந்து பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் என் கண்ணை பொத்தி சின்ன பிள்ளை மாதிரி விளாடுறாரு, யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னாரு. எனக்கு தெரியலைங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவரு, நான்லாம் உங்கள் பெரிய ரசிகர், நாங்கள் வேற கட்சியில் இருந்தாலும் உங்களுடைய ரசிகர் அப்படின்னு. இப்படித்தான் அரசியல் நாகரிகம் இருக்க வேண்டுமே ஒழிய, மேடையில் ஒரு அரசியல் தலைவருடைய இயலாமையையும் அவருடைய நோயையும் பற்றி ஒருவரை பேச வைத்து அதை கேட்டு ஒருவன் ரசித்து கொண்டு ஒரு தலைவர் ரசிக்கிறார் என்றால் அந்த இயக்கம் தானே தன்னை அழித்து கொள்ளுமே ஒழிய வேறு அழிப்பதற்கு வெளியாட்கள் அவர்களுக்கு தேவையே இல்லை. அரசியல் நாகரிகங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எம்ஜிஆருடைய ஆட்சி, நமது தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ அங்க எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்த PT சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெண் அமைச்சர், அவங்க அன்னைக்கு அரசு வாகனத்தை எடுத்துக்கிட்டு சைதாப்பேட்டையில் கிண்டி ரேஸ் கிளப்புக்கு அரசு வாகனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு சட்டம் இருந்திருக்கு, அரசு வாகனத்தை வேறு நிகழ்ச்சிகளுக்கு அந்த அரசு அதிகாரிகளோ மந்திரிகளோ எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை ஒரு குரூப் நம்மால் போட்டோ எடுத்து தலைவர்கிட்ட கொண்டு வந்து, தலைவரே ADMK காரங்க மாட்டிக்கிட்டாங்க, எம்ஜிஆரை நீங்க சட்டமன்றத்தில் கிழிக்கணும் தலைவரை. என்னடா, PT சரஸ்வதிங்கிற அமைச்சருடைய கார் கிண்டி ரேஸ் கிளப்ல நின்றுட்டு இருந்துச்சு, நீங்க இதை சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் முன்னாடி கேட்டு அவரை மானத்தை வாங்கணும் தலைவரை. அப்பெல்லாம் இப்படி சோசியல் மீடியா அந்த கேமராவெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உரையை நேரடியாக ஒளிபரப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேப்பரில் பார்த்து தான் என்ன பேசுனாங்கன்றதே தெரியும். தலைவர் போயிட்டு சாயந்தரம் வர்றாங்க, பத்திரிகை நிருபர்கள்லாம் நிற்கிறாங்க. தலைவர் சட்டமன்றத்தில் கிழிச்சிருப்பார் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆரும் தலைவரும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வெளியில் வந்திருக்காங்க.
பத்திரிகைக்காரங்களை எல்லாம் பார்த்து கலைஞர் கேட்குறாரு, என்ன எல்லாரும் எதுக்கு வந்துருக்கீங்க? எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும்னு தானே எதிர்பார்த்து வந்தீங்க. எனக்கும் அவருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எனக்கும் குடுமி இல்லை, அவருக்கும் குடுமி இல்லைன்றிருக்கார். எம்ஜிஆர் அதை கேட்டு அப்படி சிரிச்சிருக்காரு. வீட்டில் போய் தொப்பியை கழட்டி வச்சுட்டு தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இதை நோட் பண்ணி ஒரு அரசியல் தலைவர் பேசினார் பாடுறாங்க. அப்படி ஒரு நட்புறவும் பாசமும் அன்னைக்கு இருந்த அந்த அரசியல் எங்கே? இன்னைக்கு அரசியலை வெறுப்பு அரசியலாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புல்லுருவிகளும் தற்குறிகளும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்கின்ற அந்த காலம் விரைவில் அந்த காலம் முடிக்கப்படும். இன்னைக்கு மக்களை நோக்கி எல்லா திட்டமும் போயிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு தலைவர் புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க, ஒரு அருமையான திட்டம், அன்பு சோலை. ஆஹா, இந்த வயசானவங்க வீட்டில் இருந்தால் அது ஒரு இம்சை தான் நமக்கு. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டிவியில் பூரா பழைய பாட்டாக போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. சில்லென்று போத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே, பெரியவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. டபக்குன்னு பீச பிடிங்கி விட்டேன் அவர்த்தன். என்ன நாளையிட்ட மங்க ஓ பாட்டெலாம் நீ 11 மணிக்கு மேலே போய் கேட்டுக்க, நாங்கள் இப்போ கார்ட்டூன் சேனல் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் பகல் முழுவதும் டிவியே பார்க்க முடியாமல் கடைசி 11 மணிக்கு போடுறாரு. 11 மணிக்கு டிவியில் என்ன ஓடும்னு உங்களுக்கே தெரியும். வாலிப வயோதிக அன்பர்களே, இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையா? நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வர்றோம், லேகியம் வைப்போம், வாங்கிக்கிறீங்கட்டே. பாட்டு கேட்கலாம்னா இவனுங்க வேற, நான் ஏற்கனவே நொந்து நூலாகி கிடக்கிறேன். இன்று முதியவர்கள் வீட்டிலே கலங்கி கொண்டிருந்த அந்த முதியவர்கள், குஞ்சுகளால் மிதிக்கப்பட்ட அந்த தாய் கோழிகள் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களை மாற்றி அவர்களுக்காக அன்பு சோலை என்ற ஒரு இல்லத்தை ஆரம்பித்த ஒரே தலைவர் நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை நோக்கி எல்லா திட்டமும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுகுது. உடனே ஏக்கா ஏக்கா லட்சுமிக்கா, ஏக்கா நல்லா தானக்கா இருந்த, ஏக்கா அம்மா ஐயோ கிருகிருன்னு வருதுக்கா. உடனே அந்த அக்காவை தூக்கிட்டு போய் கையில் டாக்டர் அப்படியே ஒரு துணியை சுற்றி ப்ரெஷர் பார்க்குறாரு. என்னத்தப்ப அந்த துணியை சுற்றுறீங்க, போருமா ப்ரெஷர் பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பார்த்தா ப்ரெஷர் உங்களுக்கு 400 இருக்கு, இருந்துட்டு போதும், இன்னும் ஒரு 100 வேணா சேர்த்துக்கிறதுக்கு 500 இருந்துலையா? நான் கையில் கொடுக்குற காசு நான் நினச்சேன். ரத்த அழுத்தம் அதை ஏன்பா எனக்கு பார்க்குறீங்க? சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, 300 இருக்கு. சக்கரை உனக்கு 300 இருக்கு, இல்லை ஏன்ட்ட 2 கிலோ இருக்கு வீட்டில் அப்படின்னு. வீட்டில் நீ போட்டு காஃபி போட்டு குடிக்கிற சர்க்கரைவா கேட்டேன். ஓ உடம்புல இருக்க சர்க்கரை, சுகர்னா என்னன்னு தெரியல, ப்ரெஷர்னா என்னன்னு தெரியல. அப்படி இருந்த சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு 5 லட்சம் பெண்கள் தங்களுடைய நோய்களில் இருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மக்களை நோக்கி போயிருக்கின்ற திட்டங்களை உருவாக்கி தருகின்ற நம்ம தலைவர். இதைத்தான் அண்ணா சொன்னார், மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களிடமிருந்து கற்றுக்கொள், கற்றுக்கொண்டதை மீண்டும் அவர்களுக்கு கற்பி, கற்றுக்கொண்டதை அவர்கள் பழகுவதை பார், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி தன் சொந்த காலில் நிற்கும் வரை அவர்களை உருவாக்குவதுதான் உன்னுடைய கடமை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா என்ற அற்புதமான தலைவர். இன்னைக்கு அந்த இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலை, எப்படிப்பட்ட அரசியல் இன்னைக்கு பழகணும்? ஒரு கட்சியில் சேர்ந்து செயல்படுவது மட்டும் அரசியல் அல்ல, சிந்தனையில், தங்களுடைய கொள்கையில், எந்த கட்சி கொள்கையின் அடிப்படையில் சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த கட்சி தான் சிறந்த கட்சி. தனக்கு கீழே இருப்பவர்கள் அறிவியலிகளாக இருப்பதை பார்த்து ரசிப்பவன் தலைமையில் இருப்பவன் அல்ல. இன்று நான் பேசுகிறேன், என்னுடைய பேச்சு என்னோடு முடிந்து விடக்கூடாது. என்னை போல
பல பேச்சாளர்கள் உருவாக வேண்டும் என்று 182 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இன்று தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? தன்னை சார்ந்தவர்களை அறிவாளிகளாக மாற்றுவதுதான் ஒரு தலைவருடைய மிக முக்கியமான கடமை. அது மட்டும் இல்ல, இப்படிதான் ஒரு தொண்டர் கொடியேற்றிக்கிட்டே போறாங்க. அப்போ ஒரு தரத்துல கொடிமரம் ஒருத்தன் பெரிய ஒரு 50 அடி கொடிமரத்தை ஊனி அது மேல ஏறி கொடியை கட்டிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு ஏறி. அப்ப கூட இருந்தவர் சொல்லியிருக்காரு, டேய் என்னங்க இவன் இப்படி இருக்கான், இந்த கொடிமரத்தை படுக்க போட்டு கொடியை கட்டிட்டு அப்புறம் ஊனி இருக்கலாமே, கொடிமரத்தை ஊனிட்டு குரங்கு மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி கட்டிட்டு இருக்கானே, அறிவே இல்லாம இருக்கான் அப்படி ஒரு தொண்டன் அப்படின்னு அந்த தலைவர் சொல்லியிருக்காரு. இப்படி ஆள் இருக்க வரைக்கும் தாண்டா நான் தலைவனா இருக்க முடியும். நீளம் எது உயரம் எதுன்னு தெரியாம மேலே ஏறி கட்டுறான் பார், அவன் இருக்க வரைக்கும் நான் தலைவனா இருக்கலாம்டா அப்படின்னு சொன்னான். தன்னை சார்ந்தவர்களை அறிவியலிகளாக வைத்திருப்பவன் தலைவன் அல்ல. தன்னை சார்ந்தவர்களை சிந்திக்க வைத்து அறிவாளிகளாக எந்த தலைவன் உருவாக்குகிறானோ அந்த தலைவனின் பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களுடைய வாழ்க்கை உண்மையான அரசியலை நோக்கி செல்லும். அதனாலதான் தன்னை சார்ந்தவர்களை உயர வைத்து பார்க்கின்ற அந்த அரசியல், நல்ல கொள்கையின் மீது இருக்கக்கூடிய அரசியல் இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஆபத்து. இந்த செய்தியோட முடிச்சிடுறேன். நம்ம யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணுமோ அவரே இன்னைக்கு தப்பு பண்றார். யாரு? ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திரதாஸ் மோடி ஐயா அவர்கள். இன்னைக்கு நாட்டில் யாராவது ஒருத்தன் பிரிவினைவாதம் பேசினான்னா பிரதமர்கிட்ட தான் நம்ம போய் சொல்லணும், பிரதமரே இப்படி பேசுறாங்க நீங்க கேட்டு சொல்லுங்க. பிரதமரே இன்னைக்கு பிரிவினைவாதம் பேசுறார். எந்த இடத்துக்கு வர்றாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார். யாரு? நம்ம ஒன்றிய பிரதமர். இங்க வந்தா திருக்குறள், அக்ர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதுற்று உலகு. I like திருக்குறள். I love Tamil people. I love Tamil language. எங்க? இங்க கோயம்புத்தூர்ல போனா மருதமல்லா முருகனுக்கு அரகரா. கோயம்புத்தூர்காரு, நாங்க போட்டுக்கிறோமுங்க அரகரா, உங்களுக்கு ஏங்க இந்த வேலை? திடீர்னு பாரதியார் பாட்டு, ஆகிதாம் சாபாம் காகிதாம் சாபாம் ஆலகல் பாப்பாம் கல்பை சாலகல் பாப்பாம். பாரதியார் அப்படிங்கிறாரு. ரைட்டு. தமிழ் மொழியில திருக்குறளை பாடுறீங்க, பாரதியார் பாட்டை பாடுறீங்க, அரோகரா போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழ் மொழியை இவ்வளவு நேசிக்கிறாருன்னு ஆசைப்பட்டான். ஒரிசா மாநிலத்தில் போய் அங்க போய் என்ன பேசுறாரு? அதே தமிழினுடைய பெருமையை தானே பேசியிருக்கணும். அங்க போய் பூரி ரங்கநாதர் கோயிலில் இருக்கும் அந்த சாவியை ஒரு தமிழன் திருடி கொண்டு போய்விட்டான். தமிழர்கள் திருடர்கள். எங்க? ஒரிசாவில். ஒரிசாவில் பேசினதோட விட்டாரா? பீகார்ல போய், தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள். எந்த பீகார்காரையா சவுக்குல வச்சு நம்ம அடிச்சான்? எந்த பீகார்காரனை கஞ்சிக்கு இல்லாம அலைய விட்டான்? எந்த பீகார்காரனை நம்ம அருவாள் எடுத்து வெட்ட போனோம்? ஒரு அம்மா தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்குதியா பீகார்காரம்மா. என்ன பேட்டி கொடுத்து தெரியுமா? என்னுடைய குழந்தை பிறந்து 2 வயசு, அது என்ன செய்யுதுன்னே அந்த குழந்தைக்கு தெரியல, கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்குது, அப்படியே படுத்தே கிடக்குது. பக்கத்து வீட்டில் இருந்த எங்களுடைய தமிழ் குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த குழந்தை மேல ஒரு கிளுகிழுப்பையை தூக்கி போட்டோன்னா அந்த குழந்தை எந்த அசைவும் இல்லாமல் இருந்துச்சு. உன் குழந்தைக்கு காது கேட்கல, அதனால தான் அது அப்படியே இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு அந்த குழந்தையை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் மருத்துவ சிகிச்சை செய்து அந்த குழந்தைக்கு காது கேட்க வைத்து இன்னைக்கு அந்த தமிழ் குடும்பங்கள் என்னை வாழ வைத்திருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பீகார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறா. பீகார்காரர்கள் இங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள் சொன்ன உடனே பீகார்ல இருந்து ஒரு டீமே இங்க ஆய்வு பண்ணி அப்படிலாம் யாரும் துன்புறுத்தவே இல்லைன்னு ரிப்போர்ட்டை வாங்கி யாரு? ஒன்றிய பிரதமர் வாசித்த பிறகும்
பீகார் மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள். இப்படி இடத்திற்கு இடம் சந்தர்ப்பவாதமாக மாற்றி இன்னைக்கு கடைசியா எந்த ஆயுதத்தை எடுத்திருக்காங்கன்னா, நமக்கு இருக்கிற ஒரே உரிமை வாக்குரிமை தான். முக்கியமான உரிமை பேச்சுரிமை இருந்தா நான் பேசுறவன் பேச்சுரிமையை பயன்படுத்தலாம். எழுத தெரிஞ்ச ஐயா லெனின் மாதிரி இருக்கிறவங்க எழுத்துரிமையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை, அவர்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்குரிய உரிமை எல்லாம் இருக்கு. 9 ஜீவாதார உரிமைகள் இருக்கு. இந்த எல்லா உரிமையை விட முக்கியமான உரிமை வாக்குரிமை. எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு உரிமை. நாங்கள்லாம் பெரிய ஆபீசர்களாக நாங்கள் எப்போ இருப்போம்னா, எங்களை மாதிரி வாத்தியார்கள்லாம் எலெக்ஷன் அதிகாரியா போடுவாங்க. தேர்தல் தலைமை அதிகாரி, த ப்ரெசைடிங் ஆஃபீஸர். அந்த ஒரு நாள் அதிகாரியா இருக்கப்ப நாங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? வெறும் சயின்ஸ் வாத்தியார் ஆக்சிஜன் தயாரித்தல் நடத்திக்கிட்டு இருந்தவன தேர்தல் தலைமை அதிகாரி அப்படின்னு போர்டு போட்டு அப்படி உட்கார வச்சிருப்பாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னும் ஒரு 2 நாள் இப்படி உட்கார வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்டான்னு. நமக்கு கீழே ஒரு 4-5 அசிஸ்டண்ட்டு நம்மளை கேட்டு தான் ஓட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு கூடையை தூக்கிட்டு வந்தாங்க ஒரு குரூப்பு. ஆஹா, இந்த ஏரியாவில் மாம்பழம் நிறையா கிடைக்கும், அதுதான் அதிகாரிக்கு மாம்பழம் கொண்டு வர்றாங்க அப்படின்ட்டு. என்னப்பா மாம்பழமான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு கீழே வைக்கிறேன். உள்ள ஒரு கிழவியை உட்கார வச்சிருக்காங்க. டேய் என்னடா? கிழவிக்கு காது கேட்காது, பேசாதுங்க. ஓட்டு போடணும், இந்த ஓட்டு நாட்டுக்கு அவசியம் தேவையான்னு. இல்லைங்க, அப்புறம் இந்த ஓட்டை எப்படி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னோன்னா, அதிகாரி நான் தானே அதிகாரி, அந்த அட்டைப்பெட்டிக்கு பக்கத்தில் கிழவியை கொண்டு வந்து உட்கார வச்சு, கிழவி என்ன சொல்லுதோ அந்த சின்னத்தில் நீங்களே முத்திரையை போட்டுருங்க. கிழவியை நான் கேட்டேன், அதுக்கு ஏற்கனவே காது கேட்காது. பாட்டி எந்த சின்னத்தில் போடணும் அப்படின்னேன். அதுக்கு அந்த பாட்டி, நீயே ஏதாவது ஒன்றில் போட்டிருப்பா, எதுக்கு தீட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. பாட்டி இது உன் உரிமை. இல்லைப்பா, நீ என்ன பொய்யா சொல்ல போற? அப்புறம் பார்த்தா, சொல்லு பாட்டி, நீ எதுக்கு போடணுமோ அதை சொல்லு. ஒருத்தன் எனக்கு குடம் கொடுத்தேன், அவனுக்கு போடு அப்படின்னு. உனக்கு குடம் கொடுத்தேன் வேணும் எனக்கு எப்படி தெரியும்? இது கூட தெரியாம நீ எதுக்கு அதிகாரியா உட்காந்துருக்குற அப்படின்னு. அப்படி ஒரு ஓட்டை கொண்டு வந்து போட வச்சாங்க. ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை பறிக்கின்ற அந்த எஸ்ஐஆர் என்ற கொடூரமான செயலை இன்று தமிழகத்திலே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை எதிர்த்த ஒரே மாநில முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதை எதிர்த்து எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நேற்றிலிருந்து அவரே நான் எப்படி என்னுடைய ஃபார்மை ஃபில்லப் பண்ணியிருக்கேன்ட்டு ஃபில்லப் பண்ண படிவத்தை காமிச்சு, இதே மாதிரி எல்லாரும் ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தனது கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருடைய வாக்குரிமையும் இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும் என்று நினைத்த மக்களாட்சியின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, இங்க ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரையும் இதை முதல்ல சொல்லுங்க. உடனடியாக இந்த 1 மாதத்திற்குள் நீங்கள் உங்கள் வாக்குரிமையினுடைய படிவங்களை புதுப்பித்து அதில் என்ன குளறுபடி இருக்கிறதோ உங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டி டிசம்பர் 6ஆம் தேதி வெளியாகக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் எல்லோருடைய வாக்குகளும் இடம்பெற செய்வதற்குரிய அனைத்து ஆலோசனைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலோசனை குழு உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும். உங்கள் வாக்குரிமையை முழுமையாக நீங்கள் பெற்று இந்த 1 மாதத்திற்குள் நீங்கள் எங்க போய் உங்களுடைய வாக்குரிமை இருக்கிறதோ அதை புதுப்பித்து உங்கள் வாக்குரிமையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த வாக்குரிமையை பயன்படுத்தி வருகின்ற 2026 நம்மை எதிர்பார்த்து பல கூட்டணிகள்லாம் நம்மிடம் வரும், கட்சிகள் வரும் 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 என்று எதிர்பார்த்து கழுதை தேய்ந்த கட்டெரும்பல்ல, கழுதை தேய்ந்து சாக்கடை கொசுவாக மாறி இருக்கின்ற அதிமுக ஒரு பக்கம், எப்படி தொடங்கினோம் என்று தெரியாமல் 2 வயது குழந்தையாக இருக்கின்ற ஒரு கட்சி நாளைக்கு
சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை இல்லாத ஒரு கட்சி இப்படி கூட்டணிகளுக்கு மத்தியில் நிலையான மக்கள் சமுதாயத்தை நிலைநாட்டுவதற்கான கூட்டணியை அமைத்திருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த முதல்வர் வருகின்ற 2016 ஆண்டு 2015 ஆண்டு 2025 ஆண்டு அவர் 26 ஆண்டு நடைபெறுகின்ற அந்த தேர்தலிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் என்ற கவர்னர் மாளிகையில் அந்த குரல் ஒலிக்கின்ற ஒலியை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த வருடம் நடக்கின்ற ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை ஏற்றப் போவதும் நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவை அறிவு திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி மென்மேலும் தனது வலிமையை இந்த நாட்டினுடைய நன்மைக்காக செலவழித்து வருகின்ற 2026 நடைபெறுகின்ற அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை அரசவையில் அமர வைக்கின்ற போர் படைகளாக இளைஞரணி செயல்படட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.